உங்க கூட்டணியில இருந்துகிட்டே இந்த மாதிரி பேசுறாங்கன்னு ஆமா, எத்தனை அயோக்கியம் இருப்பான் காங்கிரஸ்ல, அத்தனை பேரும் யோக்கியனா இருக்கான். அயோக்கியம் இருக்கத்தானே செய்வான். எல்லா பயிலும் எல்லா கட்சியிலயும் அயோக்கியம் இருப்பான். ஓட்டுகள் எல்லாமே அந்த மூணாவது பெரிய சக்தி யாரோ அவங்களுக்கு தான் போகும்னு சொல்லு. ஓட்டு போட சும்மா இந்த மாதிரி கடுப்பு அடிக்கிற வேலையெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்காத. நாடாளுமன்ற தேர்தலில் தானே நாடாளுமன்ற தேர்தலில் தானே வாங்குச்சு இல்ல. இவரு நாடாளுமன்ற தேர்தல் தானே 8.2 வாங்கினாரு. கட்சின்னு சொன்னா இல்ல சீமான நான் மதிக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் கூட டிடிவி தினகரன், பாமக இந்த கட்சிகள்லாம் சேர்த்துட்டு அந்த சீன் 11%. இந்த அரசியல் புரிதல் கூட அண்ணனுக்கு இல்லாம அவருக்கு அறியாமலே பாருங்க, திமுக காரங்களுக்கு இயற்கையான ஒரு புத்தி இருக்கு, அசிங்கமா பேசுறது. இயல்பாவே வரணும் ஐயா. அப்ப அவர் என்னமோ கடையில விக்கிற மாதிரி கடை சரக்கு மாதிரி சொல்றாரு. நீ அதுக்கு மேல ஆமா ஆமான்ற என்ன? ஆமா, திமுகவுக்கு ரத்தத்துல ஊர்னது. அவரு அவர் எங்களுக்கு எதிரி, எங்க கட்சிக்கு எதிரி. அவர் அப்படித்தான் பேசுவாரு. நான் என்ன சொல்றேன், இல்லடா கட்சி இல்ல எதிரி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி பெரிய அரசியல்ல பெரிய சக்தி ஏடிஎம்கே டிஎம்கே, இப்போ மூன்றாவது பெரிய சக்தி அப்படின்னா டிவிகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? அது அவருடைய கருத்து. அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கும் தெரியல யார் அவரு. பிரவீன் சக்கரவர்த்தினா யாரும் அவரு? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவிச்சுதான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் காங்கிரஸில் இருப்பதாக நானும் 40 வருஷமா என்னுடைய சமூக ரீதியான அரசியல்ல இருக்கேன். இதுவரையிலும் அப்படி ஒரு பேரே நான் கெட்டதில்லை. எந்த ஒரு போராட்டத்திலேயோ ஆர்ப்பாட்டத்திலேயோ எந்த ஒரு அறிக்கை எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. இப்போ காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு விஜயை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி ஊடகங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க. அப்போதான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர், அவர் தமிழ்நாட்டுக்காரன்றதே எனக்கு தெரியல உண்மையிலே பார்க்க போனா. அப்படி இருக்கும்போது ஒரு கால அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கலாம். எனக்கும் தெரியாதுங்க, என்னோட சீனியர். இல்ல நான் அந்த கட்சியிலேயே இருந்தவன், அதனால எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் தெரியல. அதான் புதுசா நேற்று மலைக்கு முளைச்ச சிரிக்கிற அந்த சிரிக்கிறைய பார்த்து இந்த சிரிக்கிற ஏதோ சிலிர்க்குது, அவ்வளவுதான். கூட்டணியில இருந்துகிட்டே இந்த மாதிரி பேசுறாங்க. ஆமா, எத்தனை அயோக்கியம் இருப்பான் காங்கிரஸ்ல, அத்தனை பேரும் யோக்கியனா இருக்கான். அயோக்கியம் இருக்கத்தானே செய்வான். எல்லா பயிலும் எல்லா கட்சியிலயும் அயோக்கியம் இருப்பான். அதுல இவன் ஒரு அயோக்கியம். எங்க கூட்டணியில இருக்கான்னா கூட்டணி தேர்தலுக்கு தான் கூட்டணி. அவனை நாங்க ஒன்னும் கட்டி போட்டு வைக்கல. அவன் இஷ்டத்துக்கு மேய வேண்டியதுதான். நாங்க யாரையும் கட்டி போட்டு நாங்க தீவனம் தள்ளி போடல. நாய்களுக்கு அது குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு போகும், அதனால கட்டி போட்டு கஞ்சி ஊத்தல. இப்போ அரசியல்ல மூன்றாவது பெரிய சக்தினா நீங்க யார சொல்லுவீங்க? அதாவது டிவிகேவா இல்ல என்டிகேவா? இந்தம்மா மூணாவது சக்திங்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லம்மா. எங்களுக்கு எதிர்கட்சி எடப்பாடி, அவ்வளவுதான். எடப்பாடி அவங்க கூட்டணியை அறிவிச்சுட்டாங்க. இந்த தடவை அதாவது திமுகவுடைய ஓட்டுகள் எல்லாமே அந்த மூணாவது பெரிய சக்தி யாரோ அவங்களுக்கு தான் போகும்னு சொல்லு. ஓட்டு போட சும்மா இந்த மாதிரி கடுப்பு அடிக்கிற வேலையெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்காத. அவன் என்ன தகுதி இருக்குது அவனுக்கு? ஏதாவது ஒரு தேர்தலில் நின்று ஒரு எம்பி அல்ல ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1% ஓட்டாவது வாங்கி இருக்கணும். ஒண்ணுமே வாங்காத ஒருத்தனை போய் பெருசா பேசினா என்ன அர்த்தம்? சார், சீமான் அவர்கள் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சி. ஏன்னா 8.2% வாக்கு வாங்கியிருக்காரு. அப்ப நீங்க அவரும் சேர்த்துதான் நீங்க விமர்சனம் பண்றீங்களா? % ஓட்டு வாங்கிச்சு, 10 வாங்கியிருந்தாங்க. 10 பெருசா 8 பெருசாமா? 10. அப்புறம் சீமான்ற என்ன? அது தேசிய கட்சி, இது மாநிலத்துல இருக்கு. அதெல்லாம் மாநிலத்துல தானே 10 வாங்கிச்சு, தேசியத்துல 10 வாங்கிச்சு இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் தானே 10. நாடாளுமன்ற தேர்தலில் தானே வாங்கிச்சு இல்ல. இவரு நாடாளுமன்ற தேர்தல் தானே 8.2 வாங்கினாரு. கட்சின்னு சொன்னா இல்ல சீமான நான் மதிக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் கூட
டிடிவி தினகரன், பாமக இந்த கட்சிகள்லாம் சேர்த்து தான் அந்த சீன் 11%. இந்த அரசியல் புரிதல் கூட அண்ணனுக்கு இல்லாம அவருக்கு அறியாமலே பாருங்க திமுக காரங்களுக்கு இயற்கையான ஒரு புத்தி இருக்கு, அசிங்கமா பேசுறது. அவர் பாருங்க எவ்வளவுதான் டீசெண்டா துண்டு கிண்ட போட்டுட்டு வந்து கேமராக்கு முன்னாடி உட்காரும் போது அப்படியே கரெக்டா இருந்தாலும் அவர் அறியாமலே பாருங்க ஒருத்தவன்ற பேச்சு வந்துச்சு பாருங்க. இது வந்து திமுக காரனுக்கு இயல்பு. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட ஒரு வட்ட செயலாளர் பிரபாகரன்றவன் யாரோ ஒருத்தன் வந்து வண்டி எடுத்துட்டு வந்து பின்னாடி வச்சுட்டான்னு அவருடைய நண்பரை அவன் போலீஸை கூப்பிட்றேன்னு சொன்னான். அதுக்கு அங்கே நின்றுட்டு இவர் பேசினார் இல்லைங்களா இங்கிலீஷில், இப்போ அதை விட 3 மடங்கு அதிகமாக பேசினான். அந்த இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்றான், வருத்தம் நீ விடக்கூடாது, இவனை கை கால் அடித்து உடைக்கணும், இப்படியெல்லாம் பேசினான். ஆனால் திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒரு நடவடிக்கை எடுக்கல. புரியுதுங்களா? இது திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்களுக்கு இது போல பேசுது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இதில் ஒரு நிருபரை கூட்டு போய் அடிச்சு அதை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த ஆடியோ கேட்டிங்களா? அதாவது நம்மளே சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கே அச்சப்படுற அளவுக்கு கூச்சப்படுற அளவுக்கு பேச்சுக்கள் அது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து திமுக சர்வசாதாரணம். அதுதான் அண்ணன் வாயிலிருந்து வெளியே வந்துச்சு. எவ்வளோ கட்டுப்படுத்த பார்க்குறாரு, இருந்தாலும் அவர் மீறி வந்துச்சு பாருங்க. இதுதான் திமுக. திமுகவுக்கு ஒழுக்கமான பேச்சே வந்து பேச தெரியாது. ஒழுக்கமா என்னைக்கு ஒழுக்கம்னா என்ன, எவ்வளவு விலைன்னு கேட்பாங்க அவங்க. அவங்களுக்கு அந்த ஒழுக்கம்லாம் இல்லை. ஆனா பேசுறது சமூக நீதி. ஒழுக்கங்கிறது விலைக்கு விற்கிறாங்களா? எந்த கடையில விற்கிது ஒழுக்கங்கிறது? அவரு பேசுறாரு, நீ இன்னும் மேல அதெல்லாம் வந்து இயல்பாவே வரணும். ஐயா, அப்ப அவர் என்னமோ கடையில விற்கிற மாதிரி கடை சரக்கு மாதிரி சொல்றாரு, நீ அதுக்கு மேல ஆமா ஆமான்ற என்ன? ஆமா, அப்ப திமுகவுக்கு வந்து ஒழுக்கம் ரத்தத்துல ஊர்னது. அவர் அவர் எங்களுக்கு எதிரி, எங்க கட்சிக்கு எதிரி. அவர் அப்படிதான் பேசுவாரு. நானே சொல்றேன், இல்லடா எதிர்கட்சி இல்ல எதிரி. RSS பாஜக நான் கடுமையா எதிர்க்கிறவன், உங்களுக்கு தெரியும். அப்போ கூட நான் பிரதமர் மோடின்னு தான் பேசுவேன். புரியுதுங்களா? அதுதான் நம்ம எதிர்கருத்தை வைக்கலாம். அதே நேரத்தில் அசிங்கமாக பேசக்கூடாது. பொதுவெளியில் நம்முடைய வார்த்தை. அண்ணனுடைய வயசுக்கு அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு நம்ம சின்ன வயசு தான் இருந்தாலும் அவர் அந்த எப்படி அசால்ட்டாக பாருங்க, அப்படி அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு என்னென்னவோ பேசுறாரு பாருங்க. அவர் பதட்டம், பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. ஏங்க இங்க ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், நான் காங்கிரஸ்ன்னு. இப்ப அவன் காங்கிரஸ், நான் என்ன சொல்றேன், எல்லாரும் காங்கிரஸ் தான். இவன் காங்கிரஸ்ல இருக்காங்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவரு என்ன சொன்னாரு பேச்சுல, நாங்க யாரையும் கட்டி போட்டு வைக்கல, எந்த கட்சி எங்க வேணாலும் சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்ப எந்த மண்ணாங்கட்டிக்கு கனிமொழி அனுப்பி டெல்லியில போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சந்திக்கணும்? அதுல என்ன இருக்கு? கூட்டணி சமாச்சாரமா பேச்சுவார்த்தை. நீங்க வந்து காங்கிரஸ் பொருட்படுத்தலன்னா அனுப்பி விட்டுடலாம். காங்கிரஸ் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசாம இல்ல. நாங்க கனிமொழி இங்க இருந்து விமானம் ஏற்றி அனுப்பல, அங்க பார்லிமெண்ட் செஷன் நடக்குது, அதனால அவங்க போய் பார்த்தாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய டெல்லி சமாச்சாரங்களை இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து முரசொலி மாறன் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து TR பாலு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி இந்த அம்மா பாக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு என்ன நடந்தது நேற்று முந்தானேற்று இன்று என்ன நடந்துட்டு இருக்கு? பாராளுமன்றத்துல ஒரு ராணுவ ஜெனரல் முகுந்த் ரணவா அப்படின்ற அவர் ஒரு புத்தகம் சுயசரிதை இருக்கு. அந்த சுயசரிதையில் அந்த புத்தகம் வெளியிடாம பாஜக பார்க்குது. அதை மீறி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பட் அந்த கடுமையான எதிர்ப்புக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மூட்ல தான் இருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்கள் சைலண்ட் மூட்ல தான் இருக்காங்க. இது ஏன் இஷ்யூ பண்ணலை நீங்கள்? இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். இது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயம். அப்போ அவர் இராணுவ தளபதியாக இருந்தார், ஏதோ ஒரு கேடர் இல்லை இராணுவத்தில், அவருக்கு தெரியாது. இராணுவ தளபதியாக இருந்தார், முப்படைகளுக்கு தலைவராக இருந்தவர். என்ன அவர் சுயசரிதையில் அம்பலப்படுத்தியிருக்காரு. பாஜகவையும் இராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் அம்பலப்படுத்தியிருக்காரு. தனி மனிதனாக இருந்து ராகுல் காந்தி அங்கே போராட்டி இருக்கான். ஆனால் திமுகவுடைய அத்தனை எம்பிகளும் சைலண்ட் மூடு. அப்போ இவங்களுக்கு திமுக தலைமை சொல்லியிருக்கு, நீங்க சைலண்ட் மூட்ல இருங்க. இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்ப நீங்க இங்க வந்து நம்ம பாஜகவுக்கு இந்தியாவில எதிரியாருன்னா நாங்க தானே. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசல SIR என்கின்ற இந்த
இது வாக்காளர் திருத்த பணியை வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு முதல்வர் உச்ச நீதிமன்றத்துல போய் வாதாடிட்டு இருக்காரு. ஆனா இங்கத்தி முதல்வர் என்ன பண்ணாரு, நாங்க பாஜக கொண்டு வந்த திட்டத்தை எதிர்ப்போம் வாயளவுல, ஆனா நடைமுறைப்படுத்துதல் நாங்க தான் முதன்மையா இருப்போம். வக்பு திருத்த சட்டத்தை நாங்க எதிர்ப்போம், ஆனா நடைமுறைப்படுத்துதல் நாங்க தான் முதன்மை. இதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சிகரமான பாசிசம். நான் என்ன சொல்றேன், ஒண்ணு நீங்க அப்படி பாஜக சொல்றது கேளுங்க, யார் வேணான்றா? ஏன் இப்படி வந்து மக்களை ஏமாத்துறீங்க? உங்களை நம்புற மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? உங்களுக்கு நம்பி ஓட்டு அளிக்கிற மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? அவசரமா ஓடுறாரு எங்க இது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு, யார் எச்ராஜாவை பார்க்கறது. கேட்டா இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம். அவன் பாருங்க உங்களுக்கு கண்டு கூட இல்லை, வெளியிருந்து அனுப்பி விட்டான். அடுத்த நாள் ரஜினிகாந்த் போறான் பார்க்கறான், பாஜக காரங்க போயிடறாங்க பார்க்கறாங்க, எல்லாரையும் பார்க்கறாங்க. நான் முதல்வர் போனா பார்க்க விடல அவங்க. ஆனா உங்களை மதிக்கல அவங்க. அது சொல்லுவாங்கல்ல பழமொழி, மதிக்காத இடத்தில் மிதியாதேன்னுவாங்க. அந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாம உங்களை புறக்கணிக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஒண்டி போறது. இப்ப பாஜக கிட்ட இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு சமரசத்தோட தான் இருக்காங்க. இந்த தேர்தல் காலத்து மட்டும் நாங்க எதிரி எங்களுக்கு பாஜக தான். இப்ப கூட சொன்ன பாருங்க, கோவம் எப்படி வந்து பாருங்க. என்டிகே 3வது இடத்துல இருக்கு, 11% பாஜக இருக்கு. பாசம் இருக்கு திமுக காரங்களுக்கு, அந்த பாஜக மீது ஒரு பாசம் இருக்கு. உள்ளத சொன்னா பாசம் என்ன அவன் வீட்டுல போய் நாங்க பொண்ணு கட்டிட்டோம், பாசம் இருக்குதான். பாசம் சும்மா இருங்க. என்டிகே தனி ஒரு பெரும்பான்மையா நின்னது, பாஜக அப்படியா நின்னது? எத்தனை சாதிக்க அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டு, எத்தனை கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு நின்று வாங்கின வாக்கு. அது எப்படி பாஜக வாக்காவும்? பாஜக தனியா நின்று 10% 11% வாங்கிட்டா நீங்க சொல்றதும் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லையே, எந்த ஒரு கூட்டணி இல்லாம தனியா நின்று வாங்கின வாக்குகள். அப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் நம்ம பேசணும். 3வது இடத்துல பாஜக வாங்கிச்ச, பாஜக 50 கூட்டணி வச்சிருந்தார் அந்த இடத்துல. ஐயா எதுக்கு பெரிய புராணம் பாடுறது? அவர் தான் 3வது எதிர்கட்சி. அவர் சட்டமன்றத்துல பாரு, அவரு அடுத்த அதிமுகவுக்கு அடுத்த எம்எல்ஏக்கள் அவருக்கு தான் இருக்காங்க. நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு தான் இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சு வந்து அண்ணனும் மறுப்பார், நானும் மறுப்பேன். ஏன்னா அவர் வந்து யாருன்னே தெரியாது. திடீர்னு இப்போ வந்து என்ன சொன்னா ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அது மீடியாலாம் பெருசு படுத்துறாங்க. இல்லங்க அவரு எப்படியாவது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டம் வந்து கழட்டி தாவேகா கூட்டணிக்கு கொண்டு போகணுன்ற ஒரு அஜெண்டாவை வந்து பாஜக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்துருக்கலாம் மேபி. அதனால வந்து அந்த வேலையை அவர் செய்யலாம். ஆமா சார், இப்போ இன்னொரு விஷயமும் வந்து சோசியல் மீடியாவில் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டே இருக்காங்க. திமுக என்னதான் வந்து அவரை தூக்குனாலுமே வந்து திமுகவுடைய அதாவது சப்போர்ட்ல தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லடா, எத்தனையோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண்களை பற்றி பேசுறதும், பொதுவெளியில் அசிங்கமா பேசுறதும் இருக்காங்க. அண்ணனே உதாரணம் அதுக்கு. திமுக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. என்ன அண்ணனே உதாரணம்? அப்படியே ஊட அண்ணனே உதாரணம். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், இப்படி ஜெயலலிதா இவங்க பேசாத பேசிக்கலாம், கொஞ்சம் நஞ்சம். ஆனா பெண்களை பத்தி சம உரிமை அப்படின்னு திமுக பேசிட்டு இருக்காங்க. பேசுவாங்க, பேசுறதெல்லாம் வக்கனையா பேசுவாங்க. அதாவது அந்த சொல்லுறதெல்லாம் உண்மையில ஒரு பெண்ணு சொல்லுவா, மேடம் பேசுறதெல்லாம் வக்கனையா பேசுவாங்க. அந்த மாதிரி திமுக வந்து வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி திமுக பேசுறதுல நம்பர் 1, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க பேசி தான் ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க, புரியுதுங்களா? அதனாலதான் மற்றவங்க பேசுறேன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுறது, விமர்சனம் அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறது. அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் அதில் ஒரு டைப்பு. ஏங்க இதே திமுகவில் தான் நான் வந்து தீப்பூரி ஆறுமுகம் இருந்தார். அவர் என்னென்ன பேச்சு பேசினார். அன்றைய திமுகவுடைய தலைவர் இவங்களுடைய தலைவர் கருணாநிதி பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுட்டு தானே இருந்தார், கை தட்ட தானே செஞ்சார். அவருடைய பேச்சில் ஒன்றாச்சும் கருத்து இருந்ததா? இல்லை. அசிங்கமான வார்த்தைகள் இல்லாத அவருடைய உரையே இருக்காது. நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள், தீப்பூரி ஆறுமுகம்னு சொல்லி. தீப்பூரி ஆறுமுகம் தானே என்ன பார்த்தீங்களா சார்? இவங்களெல்லாம் நீங்க ஏன் சார் கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியுமா? கண்டிக்கணும். இப்பவும் அவர் பேசிட்டு இருக்காரு பெண்களை பத்தி. என்னம்மா பெண்களை, ஆண்களுக்கு ஈக்குவலா தானே பெண்களை பேசுறாங்க சார். அவங்களை அசிங்கப்படுத்தி தகாத வார்த்தைகளால பேசுறாரு. ஆணுக்கு சமம் தானே பெண்ணு.
பெண்ணுக்குன்னு தனியா ஒரு இது இருக்கா? அது ஏன் சார்? அதாவது அப்போ மக்களை நீங்க ஏன் வந்து தவறா சித்தரிக்கிறீங்க? ஆண்களுக்கு சமமா பெண்களை பாக்குறாங்கல்ல. திமுகல வந்து 100 எம்எல்ஏ இருந்தாங்க, 50 பெண்கள் 50 ஆண்கள் இருக்காங்களா? அது எங்க கட்சியினுடைய நாங்க அதுதான் சார் சம உரிமை. பெண்களுக்கு ஆண்கள் சம உரிமை அப்படின்னா சட்டமன்றத்துல வந்து பாதி பாதி இருக்கு. பாதி பாதி கொடுப்போம், ஆண் பாதி. அப்ப உங்களுடைய பொறுப்புகள் சினிமாவா? பாதி இந்த பக்கம் பாதி, சும்மா அப்போ திமுகவுடைய பெண்கள் சம உரிமைனா என்ன? எதுல வந்து பெண்களுக்கு சம உரிமைன்னு இல்ல, ஆணும் பெண்ணும் சமம், 2 பேருக்கும் சொல்லுவோம். சார் ஆளுகின்ற பதவியில வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க. இங்க பாரு, முத 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? சரி, 30% இடஒதுக்கீடு கொண்டு வந்து யாரு? திமுக தான். சரி, அந்த 30% அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக கட்சி சார்பா இருக்காங்களா? இது கேள்வி. உள்ளாட்சி மன்றத்துக்கு தான் 30% இடஒதுக்கீடு அந்த கதை அறுவாலை எப்படி திருப்பினார் பாரு. ஆமா, உள்ளாட்சி மன்றத்துக்கு மட்டும்தான். நான் என்ன கேட்கிறேன், நீங்க கொண்டு வந்து பெண்களுக்கு 30%, அந்த 30% பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்களா? இல்ல, பாராளுமன்றத்துக்கு நாங்க சொல்லலைங்க, நாங்க சொன்னது உள்ளாட்சி தான். சரி, திமுக சார்பா வந்து யாராவது பெண் முதல்வர் வேட்பாளரா இவங்க நியமனம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இல்ல, பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்னைக்கு வேணா சம உரிமை. உரிமை சொல்றதுக்கு அப்ப எந்த வயதுக்கு நீங்க எங்களுக்கு எதுக்கு? நாங்க இங்க பாரு, நாங்க வச்சதுதான் வருஷம், நாங்க சொல்றதுதான் சட்டம். நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆட்சியில இருக்கும்போது மக்கள் தான் எங்களுக்கு மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் இந்த கேள்விகளும் முன்வைத்து கேக்குறாங்க. மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, எங்க மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, புறம்போக்கு மக்கள் தான் கேட்பானுங்க. அது அவங்களுக்கு தமிழர்கள் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. எல்லாருமே கேட்டாங்கன்னு உனக்கு என்ன தெரியும்? நீ உட்காந்துக்கிட்டு அந்த மக்களுடைய குரல் தான் சார் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு செய்தித்துறையில. ஒலிக்குது, போய் காதை பொத்திக்கிட்டு கேள்வி ஒலிக்கும். சும்மா நல்லாவே பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வர வர இந்த அநியாயம் எல்லாம் பண்ணாதீங்க. திமுக என்ன அநியாயம் பண்ணுச்சு? திமுக நாடே நாசமா போயிருக்கோம். திமுக 67 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் சுவீட்சமா ஏதோ 3 நேரமாவது சாப்பிடுறானுங்க வயிறார. இல்லைன்னா அதுவும் இல்லாம போயிருக்கோம். புரிஞ்சுக்கோ, காங்கிரஸ்காரன் காலத்துல எலிக்கிறது இந்தியா முழுக்க திமுக சாப்பிடுற. அப்ப கேரளால யாரு? கர்நாடகால யாரு? ஆந்திரால யாரு? பாஜக ஆளாத மாநிலங்கள் சொல்றேன். யாரு? அங்கெல்லாம் வந்து எவனும் சாப்பிடலையா? பசிய பட்டினியோட இருக்கா? ஏங்க, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கேரளா முதலிடம், சிறந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கா இல்லையா? யார் சொன்னா முதலிடத்துல இருக்கு? அதிகமா படித்த அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. இப்ப சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்களாம். திமுக இல்லைன்னா உண்மையிலே திமுக தலைவர்கள் இன்னைக்கு உல்லாசமா வாழ்ந்து இருக்க மாட்டாங்க. அது மட்டும் சொல்றேன் நான். திமுகவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சட்டமன்ற பாராளுமன்ற நகராட்சி மகராட்சி மயிறு மட்ட இன்னும் உறுப்பினர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து வச்சிருக்காங்களே. இந்த சொத்து சேர்த்து இருக்க முடியாது. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம். இது ஒரு வயலாட்சி திமுக பொறுப்புல இருந்துட்டு அவன் வந்து சொத்து சேர்க்க ஒரு கவுன்சிலர் எடுத்துட்டுங்க பல கோடிகளை அடிச்சு கொள்ள அடிச்சு வச்சிருக்கானுங்க. நகராட்சியிலிருந்து ஊராட்சியிலிருந்து மாநகராட்சியிலிருந்து எல்லா இடங்களும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன ஆதாரத்தை? என்ன அதான் இவங்க தான் சொல்றாங்களே, திருடினாலும் பார்த்து திருடுவாங்க, மாட்டாத அளவுக்கு திருடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல வந்து எக்ஸ்பர்ட். அவங்க புதுசா திருடன் தான் மாட்டிக்குவாங்க. ஜெயலலிதா மாதிரி மாட்டி வச்சு பாருங்க. இவங்க வந்து அதுல எக்ஸ்பர்ட். அவங்க ஆமா, இவர் தான் பக்கத்துல இருந்து வச்சு பார்த்தாரு. இவங்க எப்படிதான் ஊழல் இருந்தாலும் அந்த ஊழலை டக்குன்னு அதிகாரிக்கு மேல திருப்பி விட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. கேட்டா எங்க மீது ஊழல் வழக்கு ஒண்ணு இருக்கா? திமுக மீது இல்லை அப்படின்வாங்க. சரிடா, நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்றீங்களா, இந்த காசு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்ட பதில் சொல்ல மாட்டான். 10,000 கோடி செலவு பண்ணணும்னு யார் சொன்னாங்க? எப்படி செலவு பண்ணாம நீங்க எப்படி ஒரு தொகுதிக்கு எடுத்தீங்க? ஒரு தொகுதிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 80-90 ஒரு 600லேருந்து 1000 பூத்துகள் இருக்கும். ஒரு பூத்து கமிட்டிக்கு அந்த தேர்தல் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு பூத்து கமிட்டி கொடுப்பான். என்ன அப்போ 800 இல்ல 1000 பூத் கமிட்டி இருக்குன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆகுது? அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி 6 கோடி ஆகுது. 244 தொகுதிகள் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்க. ஒரு தேர்தல் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூத்துக்கு வந்து ஒரு பூத் கமிட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி கிட்ட செலவு பண்ணா 234 தொகுதிக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுது? இன்னும் இத்தியாதி செலவுகள், வாக்காளர் காசு,
இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5000 to 10,000 கோடி ஒவ்வொரு ஒரு பூத்துக்கு சாப்பாடு செலவுக்கு 25 30 கொடுப்பாங்க ஆளுக்கு. அதெல்லாம் அந்த காலம் சாமி. நீங்க வேற அந்த காலம். 1 லட்சம் கமிட்டியில உட்கார பாத்தீங்களா? 10,000 ரூபாய் கம்மி எந்த எவனும் பூத் கமிட்டியில உட்கார்றது இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல வேலை. அதெல்லாம் கத்து கொடுத்தது திமுக தான். அந்த ஒரு நாள் கடுமையா செலவு பண்ணி வேலை செய்வாங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் அந்த பூத் கமிட்டி முக்கியமானது. ஏன்னா ஒரு தெருவில் இருக்குன்னா அந்த தெருவில் உள்ள பையன் நபர் தான் உட்காரணும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெரியும் அவன் பல பொது பிரச்சனைகள்லாம் சந்திச்சக்கூடிய நபரா இருப்பான். அப்ப அவனை பார்த்த உடனே மக்கள் அவன் எந்த கட்சி ஆதரவா இருக்கணும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க சொல்லாமலே. அதுக்காக தான் இந்த பூத் கமிட்டி விஷயத்துல திமுக எப்பவுமே தீவிரம் காட்டும். கூட்டணி கட்சிகள் கூட என்ன பண்ணுவோம்னா பூத் கமிட்டி அவங்க கண்ட்ரோல் தான் வச்சிருப்பாங்க. திமுக தான் கட்டுவேல வச்சிருப்பாங்க. கூட்டணி கட்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதிமுக அப்படிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5000 to 10,000 கோடி இவங்க எந்த காசு செலவு பண்ணுவாங்க? இவங்க உழைச்சி நான் என்ன சொல்றேன் 1,40,000 ரூபாய் தாங்க தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணுது. நீங்க தேர்தல் கமிஷன் அலோவ் பண்ணுது. ஆனா நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க அதுதான் கேள்வி. நீங்க தேர்தல் கமிஷன் அலோவ் பண்றது பாத்தீங்கன்னா வேட்பாளருடைய ஒரு நாள் செலவு கூட அலோவ் பண்றது இல்லை உண்மையிலே சொல்ல போனா. ஆனா தேர்தல் கமிஷனுக்கு தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இவ்வளவு எல்லாம் செலவு பண்றாங்கன்றது தெரியும். இருந்தாலும் அவங்க கண்டுக்காம இருக்காங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன நடந்தது? ஒரு இடைத்தேர்தல் குறைஞ்சு 100 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அந்த தொகுதியில். ஆளுக்கு 5000 4000 3000. அதுவும் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வராதுன்னு சொன்னால் எடப்பாடி எந்தெந்த தெருவுக்குள்ள பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா அந்த உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பூத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு திரைப்படம் 3 வேளை அறுசுவை உணவுகளை போட்டு சாயங்காலம் ஆனால் 1000 to 2000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது நான் அங்கேருந்து பார்த்தேன். அப்போ ஒரு இடைத்தேர்தலுக்கு இவங்க ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா பொது தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்வி என்பது ஒரு பெரிய இது இல்லை. அது இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க பொது தேர்தலில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? அப்போ இதெல்லாம் ஏது இவங்க ஊழல் பண்ணாத காசா? வேர்வை சிந்தி சம்பாதிச்சு அதெல்லாம் கட்சிக்காக நன்கொடையா கொடுப்பாங்க. அதனால தேர்தல் செலவு அதாவது கொடுப்பாங்க, வாங்குவாங்க, நன்கொடை வாங்குவாங்க. ஒரு 500 கோடி வரலாம், இல்ல ஒரு 1000 கோடி கூட வரலாம். மற்ற காசு கொடுங்க சார். என்ன கொடுங்க? 1000 கோடி கொடுக்க நான் கொடுப்பேன். 1 கோடி கொடுங்க. பிச்சைக்காரனை எதுவுமே போட்டாலும் போதும். திமுக எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். 1000 கோடி எதுக்கு நம்ம கொடுத்து இவங்க ஆட்சிக்கு இவங்க இருக்கிற மக்கள் பணத்தை சுரண்டி இவங்க இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கா இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு? ஏமா இவர் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாருமா. இவங்க இன்னொரு கட்சி இவங்க முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? மொத்தம் 1,40,000 ஜமாத் இருக்கான் தமிழ்நாட்டில். எல்லா ஜமாத்திலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு அவர் பொதுவெளியிலேயே பேசியிருக்காரு. என்ன பண்ணுவாருமா அவர்? அப்படி பொதுவெளியில பேசினாதான் இவங்க கொடுக்குற 1 2 பிச்சை சீட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் சீட்டுக்காக தான் மிரட்டி வச்சிருக்காங்க. வேற என்ன கொடுக்க போறாங்க? 2 சீட்டோ 3 சீட்டோ. இவர் என்ன பேசுறாரு? இவரு பிச்சை போட்ட மாதிரி போடுவாங்க. அந்த பிச்சைக்காக இப்போ முதல்ல தட்டி எண்ணி நிக்கிறாரு. நிக்கும் போது என்ன பண்ணுவோம்? இப்படி எதுனா அள்ளி விட்டாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகுமா? ஆகாது. அவர் எப்பவுமே இவர் சொல்லக்கூடிய நபர் யாருன்னு சொன்னா முஸ்லீம் லீக் தலைவரை தான் சொல்றாரு. முஸ்லீம் லீக் திமுகவுடைய சிறுபான்மை பிரிவா மாறி பல ஆண்டுகள் ஆச்சு. அது முஸ்லீம் லீக்கா இல்ல, அது திமுகவுடைய மைனாரிட்டி விங்கு தான். அது எப்படி பாஜகவுக்கு ராட்சிய ஏதோ மஞ்சுன்னு வச்சிருக்காங்களா அந்த மஞ்சு மாரி தான் திமுக முஸ்லீம் லீக் இன்னைக்கு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? திமுக செய்யாததை கூட செஞ்சுதான் காட்டுவாங்க. இன்னைக்கு திமுக முஸ்லிம்களுக்கு செஞ்ச துரோகங்களை பற்றி பேச அந்த தலைவர் வர சொல்லுங்க, அண்ணவனா கூப்பிட்டு வரட்டும், பேசுவோம், விவாதம் பண்ணுவோம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த 4 ஆண்டுல திமுக முஸ்லிம்களுக்கு செய்ய துரோகங்களை நான் சொல்றேன், இல்ல நன்மைகள் செஞ்சுன்னு அவர் சொல்லட்டும், மக்கள் தீர்மானிக்கிட்டோம். கூட்டுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே, உட்கார வைங்க காதர் மதியின. என்னோட வயதில் முதிர்ந்தவர் தான், ஆனா அரசியல்ல என்னோட இளையவர் அவரு. நான் 93 பேட்ச், அவங்கெல்லாம் 97ல தான் சமுதாய அமைப்புன்னு பண்ணின்னு வந்தாங்க. பேராசிரியர் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு இங்கே வந்தாங்க. நான்லாம் இளையவதியில் நம்ம சமூக பணியில் இருக்கோம். வர சொல்லுங்க, விவாதம் பண்ணலாம், அண்ணன் வேணா கூப்பிட்டு வரட்டும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 67,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும்.